டாக்டர் பிளஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம சின்ன வெங்காயத்தை பத்தி பார்க்க போறோம். சின்ன வெங்காயம் அப்படிங்கிறது நம்மளுடைய பாரம்பரியமா நம்ம ஒரு மோர் சாதத்தோட சின்ன வெங்காயம் சாப்பிடுறது அப்படிங்கிறது ஒரு வழக்கமா வச்சிருப்போம். அதே மாதிரி வீட்ல ஏதாவது சளி பிடிக்குது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குன்னா சின்ன வெங்காயம் சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கு. இன்னும் சொல்ல போனா அப்படின்னா சின்ன வெங்காயம் போட்டு ஒரு ஆம்லெட் போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது நமக்கு எப்பவுமே வழக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இதை ஆரோக்கியமான முறையில எப்படி சாப்பிடலாம், யாரெல்லாம் இதை கண்டிப்பா எடுத்துக்கணும், இதனுடைய பலன்கள் என்னென்ன, இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். சின்ன வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் இதுல சல்ஃபர் கண்டென்ட் இருக்கு. அதே மாதிரி quercetin அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்கிறதுனால உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை இது ஆரோக்கியமா வச்சிருக்கும். அதனாலதான் சின்ன வயசுலலாம் பார்த்தீங்க அப்படின்னா சளி பிடிச்சிச்சுன்னா வீட்டுல பாட்டிமார்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்ன வெங்காயத்தை நல்லா தட்டி அதனுடைய சாறு மட்டும் எடுத்துட்டு அது கூட தேன் கலந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே அதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த சளியோட அளவு நல்லா மூக்கு வழியாகவும் சரி, அதே மாதிரி இருமி வெளியே வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி வந்த பிறகு உங்களுக்கு அது சளிங்கிறது காய்ச்சலா மாறாம உங்களுக்கு நார்மலா உடம்பு அந்த சளியோடயே உங்களுக்கு முழுவதுமா ஒரு ஆரோக்கியமான நிலைக்கு வந்துருவீங்க. ஏன்னா இது நோய் எதிர்ப்பு சக்தியை உங்களுக்கு அதிகப்படுத்தும். முக்கியமா ரத்தத்துல இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்களை இது அதிகப்படுத்துது அப்படிங்கிறது இந்த ஆராய்ச்சிகள்லாம் சொல்லியிருக்கு. இன்னும் சொல்ல போனா யாருக்கெல்லாம் மூலம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கோ அவங்களுக்கு நம்ம இந்த சின்ன வெங்காயத்தை நெய்ல வதக்கி சாப்பிடுங்க, இல்லைன்னா நல்ல நெய்ல வதக்கி சாப்பிடுங்கன்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா மலச்சிக்கல் இல்லாத இரவும் மலச்சிக்கல் இல்லாத காலையும் அப்படிங்கிறது ஒரு நபரோட ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். காலையில எழுந்தவொடனே உங்களுக்கு மோஷன் போயிடுச்சு அப்படின்னாலே உடம்புல வாதத்தோட தன்மை உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். அதற்கு நீங்க சின்ன வெங்காயத்தை நீங்க நெய்லையோ இல்லைனையோ நல்ல நெய்லையோ வதக்கி சாப்பிடலாம். இது காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடலாம். அந்த மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மலச்சிக்கல் சம்பந்தமான பிரச்சனை இருக்காது. நிறைய பேருக்கு மூலம் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களும் ரெகுலரா ஒரு 48 டேஸ் நீங்க இந்த சின்ன வெங்காயத்தை ரெண்டா கட் பண்ணணும். அதை சின்ன சின்னதா கட் பண்ணக்கூடாது. சின்ன வெங்காயத்தை நீங்க உரிச்சிங்கனாலே பார்க்கலாம், அது ஒரு சின்ன அளவுல தான் இருக்கும். அதை ரெண்டா கட் பண்ணிட்டு அதை லைட்டா நீங்க வதக்கிட்டு, அதாவது வதக்கும் போது அது ரொம்ப ஒரு ப்ரௌன் கலர்ல மாறக்கூடாது. ஒரு சின்ன கண்ணாடி பதம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி மாறணும். அது நெய் சேர்த்து நீங்க வதக்கி காலையில வெறும் வயிற்றுல நீங்க எடுத்துட்டு அதுக்கப்புறமா வெது வெதுப்பா ஒரு 2 டம்ளர் வெந்நீர் குடிக்கணும். அந்த மாதிரி நீங்க குடிச்சீங்க அப்படின்னா மூலம் சம்பந்தமான பிரச்சனைகள், மலச்சிக்கல் மாதிரியான பிரச்சனைகள்ல நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். அதே மாதிரி ஆசனவாய் வெடிப்பு இன்னைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் கிட்ட நம்ம பார்க்குறோம். ஆசனவாயில வெடிப்பு உண்டாகிறதுனால மோஷன் போன பிறகு நல்ல ஒரு எரிச்சல் இருக்கும். ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் எரிச்சல் இருக்கும். இதனாலே மோஷன் போகிறது அப்படின்னாலே ஒரு பயம் இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களும் நான் சொன்னேன் இந்த மெத்தட்ல எடுத்துக்கலாம். நெய் எனக்கு பிடிக்காது டாக்டர் அப்படின்னு சொல்றவங்க நல்லெண்ணெய் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மூலம் சம்பந்தமான பிரச்சனைகள், ஆசனவாய் வெடிப்பு, மலச்சிக்கல் சரியாகும். அதே மாதிரி இந்த சின்ன வெங்காயம் அப்படிங்கிறத நம்ம பச்சையா மோர் சாதத்தோட சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க, சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இதுல இருக்கக்கூடிய சல்ஃபர் கண்டென்ட், இந்த சல்ஃபர் கண்டென்ட் அப்படிங்கிறது பாடியில பெஸ்டான ஒரு ஆன்டி ஆக்சிடன்ட் தன்மையை கொடுக்கும். அதனால உங்களுக்கு ரத்த குழாய்களையும் விரிவடைய செய்யும். அதே மாதிரி உங்களுடைய அந்த இன்சுலின் சுரக்கிறதுக்கான அந்த பான்கிரியாட்டிக் செல்களையும் பாதுகாக்கும். அதனால நீங்க மதியம் சாதம் அது கூட ரசம் எடுத்துக்கிறீங்கன்னா கடைசியா மோர் சாதத்தோட 2 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. உங்களுடைய சர்க்கரையோட அளவு கட்டுப்பாட்டுல இருக்கும். அதே மாதிரி ரத்த அழுத்தம் இருக்கவங்களும் இதை ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி இந்த சின்ன வெங்காயத்தை உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு ரெகுலரா நீங்க உணவுல சேர்த்துக்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். இன்னொன்னு, பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த சின்ன வெங்காயத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனைகள், முக்கியமா குழந்தை பேறு அடைந்த பெண்கள் அந்த சமயத்துல அந்த கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய அழுக்குகளை வெளியேற்றுறதுக்கு உள்ளி லேகியம் அப்படின்னே ஒண்ணு செஞ்சு கொடுப்பாங்க. அதாவது இந்த சின்ன வெங்காயத்தை லைட்டா வதக்கிட்டு அதை நல்ல மசிய கருப்பட்டி சேர்ந்து தண்ணியோட வேக வச்சு இது கூட கொஞ்சம் நெய் சேர்த்து பெருங்காயம் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இந்த உள்ளி லேகியம் அப்படிங்கிறது இதை 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாமே வெளியேறும். அதே மாதிரி எனக்கு சரியா பீரியட்ஸ் ஆகல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இந்த லேகியத்தை ரெகுலரா 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சாப்பிடலாம். அந்த மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கர்ப்பப்பை உள்ள இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள்லாம் வெளியாகி பீரியட்ஸ் கரெக்டா வரும். நான் நிறைய பெண்கள்
எனக்கு பீரியட்ஸ் அப்படிங்கிறதே ஸ்பாட்டிங் மாதிரி தான் டாக்டர் ஸ்டார்ட் ஆகும். பிசிஓடி மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க, ஸோ அதே மாதிரி வந்து ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க, தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களாம் எனக்கு ஸ்பாட்டிங் மாதிரி மட்டும்தான் பீரியட்ஸ் இருக்குன்னு சொல்கிறவங்க இந்த உள்ளி லேகியம் மாதிரி வந்து பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய இந்த பலன்கள் அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக வந்து பார்க்கலாம். ஸோ இன்னொன்று, இந்த சின்ன வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் உடலுக்கு நல்ல குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது. ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து அதனுடைய மெட்டபாலிசத்தை பொறுத்து உடம்புல ஹீட்டை கொடுக்குறது. ஒரு சில உணவுகள் வந்து குளிர்ச்சியை கொடுக்கும். அதில் உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சின்ன வெங்காயம் தான். ஸோ இந்த சின்ன வெங்காயத்தை நம்ம சாம்பாரில் சேர்த்து, நீங்கள் சாம்பார்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பாரம்பரிய முறைப்படி சமைக்கணும் அப்படின்னா அதை ரெண்டாலாம் கட் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் அதை உரிச்சு அப்படியே போட்டுருவாங்க. ஏன்னா அதை ரொம்ப நம்ம வேக வச்சோ இல்லை ரொம்ப அதை வந்து ஃப்ரை பண்ணியும் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அதனுடைய பலன்கள் வந்து கிடைக்காது. அதை ஓரளவுக்கு வேக வச்சு உள்ள கொஞ்சம் ஜூஸியா இருக்கணும். அந்த மாதிரி மெத்தட்ல நீங்க சாப்பிட்டீங்கன்னா தான் அதனுடைய முழுமையான பலன்களை வந்து பெற முடியும். ஸோ உங்களுக்கு உடல்ல நல்ல ஹீட் இருக்கு அப்படின்னா அடிக்கடி சின்ன வெங்காயத்தை நீங்கள் நல்லெண்ணெயில் லைட்டாக வதக்கி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போதும் கண்டிப்பாக நல்ல பலன்களை பெற முடியும். இன்னொன்று, நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு உடம்பு சூடு அதிகமாகி முகத்தில் வந்து பருக்கள் வந்து உண்டாகுது, யூரின் போகிறப்ப எரிச்சல் மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கள நம்ம என்ன சொல்லுவோம்னா, மதியம் வந்து வெண் சாதத்தோட நீங்கள் இந்த சின்ன வெங்காயத்தை லைட்டாக வதக்கி அதனோட வந்து மிக்ஸ் பண்ணி வந்து சாப்பிடுங்க. அந்த மாதிரி சாப்பிடும்போது இந்த யூரின் போகிறப்ப இருக்கக்கூடிய எரிச்சல், ஏன்னா அந்த பகுதியில் வந்து ஒரு ஹீட் வந்து உருவாகும். ஸோ அந்த மாதிரியான எரிச்சல் எல்லாமே வந்து உங்களுக்கு குணமாகும். சின்ன வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல பலன்கள் வந்து உண்டு. அதை உள்ளுக்கு சாப்பிட்டாலும் சரி, அதே மாதிரி வெளியில நம்ம புழுவெட்டு இருக்கும்போது தலைப்பகுதிகளில் வந்து அதை ஒரு சின்ன வெங்காயத்தை நல்லா கட் பண்ணிட்டு பாதியாக கட் பண்ணிட்டு அதை வந்து உப்பு மிளகுத்தூள் ரெண்டையும் வந்து நம்ம டிப் பண்ணிட்டு தலையில நம்ம வந்து அந்த புழுவெட்டு இருக்கிற இடத்துல வந்து நல்லா தேய்க்க சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி தேய்க்கும் பொழுது புழுவெட்டு மாதிரியான பிரச்சனைகள் வந்து சரியாகும். இன்னொன்று, ஹேர் க்ரோத்தை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னாலுமே இந்த சின்ன வெங்காயத்தை சாராக வந்து எடுத்து இது கூட வந்து கோகனட் ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஸோ அதை நம்ம தலையோட அந்த ஸ்கேல்ப் ரீஜியனில் வந்து நல்லா மசாஜ் மாதிரி நம்ம பண்ணணும். அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா அந்த ஹேர் ஃபாலிக்கல்ஸ்க்கு வந்து நல்ல பிளட் சர்க்குலேஷன் வந்து கிடைக்கும். இதனால் உங்களுக்கு முடி உதிர்தல் அப்படிங்கிறது வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ நிறைய நல்ல பலன்கள் வந்து உண்டு. இந்த சின்ன வெங்காயத்தோட சாறு வந்து நகைக்கண்களில் வந்து உங்களுக்கு ஒரு புண் மாதிரி வர்றது, இல்லை வந்து நகை சுற்று வர்றது, இது எல்லாத்துக்குமே வந்து சின்ன வெங்காயத்தோட சாரை வந்து நம்ம வந்து வெளியில வந்து தடவலாம். அதே மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கு, படர்தாமரை மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் ஸோ இந்த சின்ன வெங்காயத்தோட சாரை வந்து நம்ம மஞ்சள் அது கூட வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி படர்தாமரை மேலே போட்டுட்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி போட்டாலும் அங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபங்கல் க்ரோத் எல்லாமே வந்து குறையும். ஸோ உள்ளுக்கு சாப்பிட்டாலும் சரி, வெளியில நம்ம யூஸ் பண்ணாலும் இந்த சின்ன வெங்காயத்தில் நிறைய நல்ல பலன்கள் வந்து உண்டு. அது பெண்களாக இருந்தாலும் சரி, சர்க்கரை வியாதினால பாதிக்கப்படுறவங்க, ரத்த அழுத்தத்தினால பாதிக்கப்பட்டவங்க, மூலம் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க, உடல்ல அதிகப்படியான ஹீட் இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்கள், சிறுநீர் எரிச்சல் இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே சின்ன வெங்காயத்தை தொடர்ந்து வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த சின்ன வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் அது வெறும் உணவு மட்டும் கிடையாது, மிக முக்கியமான மருந்து. குழந்தைகள்ல இருந்து வயதானவர் வரைக்கும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக சின்ன வெங்காயம் அப்படிங்கிறது நம்ம பாரம்பரியத்தில் இருந்த ஒரு வழக்கு முறை தான். நிறைய பேருக்கு இன்னைக்கு தெரியல. ஸோ அதனால தான் இன்னைக்கு அதை பற்றியான ஒரு விரிவான ஒரு விளக்கம் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்க. இதே போன்று ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.